வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, விருதுநகர் தொகுதியை கைப்பற்றிய காங்கிரஸ். தேர்தலுக்கு முன்பே வெளியான சர்வே முடிவுகள். அதிர்ச்சியில் ராதிகா விஜயகாந்த் மகன். விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன், நடிகை ராதிகா ஆகியோர் லோக்சபா தேர்தலில் விருதுநகர் தொகுதிகள் தங்கள் சார்ந்த கட்சிகள் சார்பில் போட்டியிட்டாலும், இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாகூருக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக கள நிலவரங்கள் சொல்கிறது. விருதுநகர் லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை வானம் பார்த்த பூமி. காமராஜர் பிரதமன். தமிழகத்தின் மளிகை வியாபாரத்தை நிர்ணயிக்கிறது. அதேபோல் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு கொள்முதலின் மையமாக உள்ளது. மானாவாரி விவசாயத்தை தவிர வேறு எதுவும் இங்கு கிடையாது. இதனால் சிறுதானிய பயிர் உற்பத்தி அதிக அளவிலும் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் ஏராளமான பட்டாசு ஆலைகளும் உள்ளது. தீப்பெட்டி ஆலைகளும் அச்சக ஆலைகளும் உள்ளது. இங்கு பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் அருப்புக்கோட்டை, திருமங்கலம், சாத்தூர் போன்ற பகுதிகளில் 100 நாள் வேலை உட்பட மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், திருப்பரங்குன்றம், திருமங்கலம் என 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகியவை மதுரை மாவட்டத்தில் உள்ளது. விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் சார்பில் 2 முறை வெற்றி பெற்ற மாணிக்கம் தாகூர் அவர்கள் சிட்டிங் எம்பி என்ற அந்தஸ்துடன் களமிறங்கி உள்ளார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் திரைப்பிரபலமான ராதிகா சரத்குமாரும், அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக நிறுவனர் மறைந்த விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் கௌசிக் ஆகியோர் போட்டியில் உள்ளார்கள். திரை பிரபலமான ராதிகா அவர்கள் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்டாலும், அதிமுக கூட்டணி சார்பில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் என்றாலும் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூருக்குத்தான் சாதகமாக இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இது பற்றி அவர்கள் கூறிய போது, மாணிக்கம் தாகூரை பொறுத்தவரை புதுமுகம் இல்லை. மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளது. இதே போல பெரிய அளவில் எந்த விமர்சனங்களும் மாணிக்கம் தாகூருக்கு இயலவில்லை. இதுவரை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியாக உள்ளது. இதே போல காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் காலம் முதலே கணிசமான வாக்கு வங்கி உள்ளது. இதே போல் மதிமுகவுக்கும் கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வாக்கு வங்கி கணிசமாக இருக்கிறது. இவையெல்லாம் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு கூடுதல் பிளஸாக பார்க்கப்படுகிறது. விருதுநகரில் கடந்த 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் அவர்கள் 4,70,883 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் தேமுதிக கூட்டணியில் போட்டியிட்ட அழகர்சாமி அவர்கள் 3,16,329 வாக்குகள் மட்டுமே பெற்றார். இதன் மூலம் 1,50,000 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றார். எனவே கடந்த முறையை போலவே இந்த முறையும் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக சொல்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். மாணிக்கம் தாகூர் எம்பியாக விருதுநகரில் செய்த பணிகளை மாவட்ட காங்கிரஸ் நல்லவர் செய்த 400 நன்மைகள் என்ற புத்தகமாக அடித்து வெளியிட்டு உள்ளது. இது பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. அத்துடன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஏழை பெண்களுக்கு 1 லட்சம், மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி, நீட் பரீட்சைகளில் விலக்கு போன்ற அறிவிப்புகளும், மேலும் இந்தியா முழுவதுமே ராகுல் காந்திக்கு ஆதரவு அலை உருவாகியுள்ளது போன்றவையும் மாணிக்கம் தாகூரின் வெற்றியை உறுதி செய்கிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.